இருக்கின்ற அந்த பாடமானது காற்று. இந்த பாடலை எழுதியவர் மகாகவி பாரதியார். பாரதி தேசிய கவி என அழைக்கப்படுகின்றான். சிந்துக்கு தந்தை, பாட்டுக்கு ஒரு புலவன், நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா என்றெல்லாம் புகழப்படுகின்றான். இந்த புகழ்ச்சி எதற்கு அவனுக்கு கிடைக்கப்பெற்றது என்றால், அவனுடைய எண்ணங்கள் உயர்ந்ததாக இருந்தது. உயர்ந்த எண்ணங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்கள்? நம் நாட்டில் இருக்கக்கூடிய மூட பழக்க வழக்கங்களை உடைத்து எறிவதற்கு தன்னுடைய தமிழ் மொழியை பயன்படுத்தினான். எப்படி பயன்படுத்தினான் என்றால், எளிதாக எளிய பொருளில் எளிய சொல்லை பயன்படுத்தினான். அதற்கு மரபு கவிதை ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக யாப்பு கட்டுக்களை உடைத்து எறிந்தான். யாப்பு என்று சொல்லுகின்ற பொழுது எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, இந்த உறுப்புக்கள் தம்முடைய உணர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக புதிய பரிமாணத்தை உருவாக்கியவன் இந்த பாரதி. இவனை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால், எட்டயபுரத்தில் பிறந்தவன். சின்னசாமி ஐயர் லட்சுமி அம்மையாருக்கு மகனாக பிறந்தவர். இவருடைய திறன் என்ன என்றால், எழுத்தாளன், பத்திரிகையாளன், கட்டுரையாளர், சிறுகதை ஆசிரியர், இப்படி பல படைப்புகள், பல திறன்களை உள்ளடக்கியவன் பாரதி. இவன் தமிழ் மொழியில் கேலி சித்திரத்தை அறிமுகப்படுத்தினான். கருத்து சித்திரங்களை அறிமுகப்படுத்தினான். இவனுடைய புது கவிதை, வசன கவிதையை தமிழில் முதலில் அறிமுகப்படுத்தியவன் மகாகவி பாரதி. இதை ஆங்கிலத்தில் புரோஸ் பொயட்ரி என்று சொல்லுகின்றார்கள். அதாவது ஃப்ரீ வேர்ட்ஸ் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த வசன கவிதையானது மக்களுக்கு எளிதாக சென்று அடையும் என்ற எண்ணமானது மெய்ப்பிக்கப்பட்டது. உணர்ச்சியை வெளிக்காட்டுவதற்கு இந்த வசன கவிதை பயன்படுத்தப்படுகின்றது என்று சொல்லுகின்றார். இவன் இந்தியா, சுதேசமித்திரன் என்று சொல்லுகின்ற இதழ்களில் ஆசிரியராக இருந்தவன். இதன் மூலமாக தமிழ் மொழியை உலகெங்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை உயர்ந்தோங்க செய்தவன் பாரதி. அவன் படைத்த காற்று என்று சொல்லுகின்ற அந்த வசன கவிதையை இப்பொழுது நமக்கு பாடமாக கொடுத்திருக்கின்றார்கள். அதை இங்கு நாம் காண்போம். இயல் 2 காற்றே வா. இந்த பாடப்பகுதியில் நுழைவதற்கு முன்னதாக நமக்கு ஒரு முன்னுரை கொடுக்கப்பட்டுள்ளது. என்ன கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா, நம்மை எப்போதும் சூழ்ந்திருக்கும் இயற்கையை நாம் என்றேனும் உற்று பார்க்கிறோமா? இருளில் நடந்தாலும் வானத்து விண்மீன்களையும் நம்முடையனையே நடந்து வரும் நிலவையும் கண்டு மகிழ்கிறோமா அப்படின்னு கேட்குறார். காடு, மலை, அருவி, கதிரவன் இவற்றோடு இயைந்ததே இயற்கை வாழ்வு. இயற்கை வாழ்வு என்ன அப்படின்னு இங்கே சிறு விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்றால், காடு, மலை, அறிவு, கதிரவன் இவற்றோடு இணைந்து இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றான். இதுதான் இயற்கை வாழ்வு. நீரின்றி அமையாது உலகு என்பது போல காற்றின்றி அமையாது உலக உயிரியக்கம் என்று சொல்லுகின்றார். எப்படி தண்ணி இல்லாமல் நம்ம வாழ முடியாதோ அதுபோல காற்று இல்லாமல் மனிதன் உயிர் வாழ்வது இயலாது. எனவே தான் இதனை உயிர் வழி என்று சொல்லுகின்றோம். ஆக்சிஜன் என்று சொல்லப்படுகின்றது. இது இல்லாமல் மனிதன் உயிர் வாழ முடியாது. இதை வெவ்வேறு கோணங்களில் காலங்களில் ஒவ்வொரு காலத்திலும் கவிஞர்கள் இதை சிறப்பாக பாடியிருக்கின்றார்கள் அப்படின்னு பார்க்குறோம். இதனையே நம்முடைய கவிஞர் மகாகவி பாரதியார் எப்படி சொல்லியிருக்கின்றார், எப்படி இதை வர்ணித்திருக்கின்றார் என்றால், இவன் இந்த காற்றை பற்றி சொல்லுகின்ற பொழுது இவை ஐம்பூதங்களில் ஒன்று என்று சொல்லுகின்றான். இந்த ஐம்பூதங்கள் நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த ஐம்பூதங்கள் இந்த உலகத்தை சூழ்ந்து காணப்படக்கூடிய ஒன்று. இவற்றில் இரண்டை குறித்து நம்ம பார்க்குறோம். நீர், காற்று. இந்த நீர், காற்று இந்த இரண்டிற்கும் உள்ள ஒற்றுமை என்னவென்றால், இந்த இரண்டிற்கும் சுவை கிடையாது, மனம் கிடையாது.
அப்போ எப்படி இதுக்கு சுவையும் மனமும் சேர்க்கப்படுகின்றது என்றால், எந்த பொருளோடு சேருகின்றதோ அந்த பொருளினுடைய தன்மையை ஏற்கின்றது. நறுமண பொருளோடு சேர்கின்ற பொழுது காற்றானது நறுமணம் வீசுகின்றது. தீய பொருளோடு காற்று சேர்கின்ற பொழுது துர்நாற்றம் வீசுகின்றது. அதே போலத்தான் நீரினுடைய தன்மையும் எந்த பொருளோடு சேர்கின்றதோ அந்த பொருளின் தன்மையை ஏற்கின்றது என்று சொல்லுகின்றான். இங்கே கவிஞன் இந்த காற்றை எப்படி வரவேற்கின்றான் என்று பார்ப்போம். காற்றே வா, மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. இங்கே சொல்லுகின்றான், காற்று எப்படி வரணும்னா, மகரந்த தூளை, மனம் வீசக்கூடிய மகரந்த தூளை சுமந்து கொண்டு வா என்று சொல்லுகின்றான். மனத்தை மயிலுறுத்துகின்ற, மனதை மயக்குகின்ற தன்மையுடன் வா என்கின்றான். இனிய வாசனையுடன், மனதை மயக்கக்கூடிய இனிய வாசனையுடன் வா என்று சொல்லுகின்றான். இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராணரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு என்று கூறுகின்றான். நீ எப்படி வருகின்றாய் என்றால், இலைகளின் மீதும், இலைகளில் படிந்திருக்கக்கூடிய நீர் அலைகளை இங்கு சுட்டி காட்டுகின்றான். நீர் துளிகளையும் சுட்டி காட்டுகின்றான். காற்றுக்கு நீர் அலைகள் மீது மிதந்து வருகின்றாய், உராய்ந்து வருகின்றாய். அப்படிப்பட்ட தன்மையான காற்றே, நீ எப்படிப்பட்டவன் என்றால், பிராண ரசத்தை எங்களுக்கு கொண்டு வரக்கூடியவனாக நீ காணப்படுகின்றாய் என்று சொல்லுகின்றான். பிராண ரசம் என்றால் என்ன? அதுதான் உயிர் வழி, நாம் சுவாசிக்கக்கூடிய உயிர் வழி என்று கூறுகின்றான். அந்த உயிர் வழியை எங்களுக்கு கொண்டு வா என்று கூறுகின்றான். காற்றே வா, எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு என்கின்றான். அதாவது, எனக்கு உயிராக இருக்கின்றாய், உயிரை கொடுக்கக்கூடிய காற்றாக இருக்கின்றாய். நீ நெருப்பை அதிகமாக, புயலாக, வேகமாக வீசுகின்ற பொழுது உடனடியாக அணைத்து விடக்கூடிய தன்மை உனக்கு உண்டு என்று சொல்லுகின்றான். காற்று வேகமாக வீசுச்சுன்னா நெருப்பு அணைந்து விடும். அதுபோல நீ அணைத்து விடாதே, நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. நீ நீடித்து நின்று என்னுடைய வாழ்க்கை ஒளியாக மாறுமாறு நன்றாக, நிதானமாக, மெதுவாக வீசு என்று சொல்லுகின்றான். சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே. நீ சக்தி இல்லாமல், ஆற்றல் இல்லாமல் அதை ஒழித்து விடாதே, மறைத்து விடாதே, அழித்து விடாதே என்று சொல்லுகின்றான். பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே. பேய் காற்று என்று சொல்லுகின்றோம், புயல் காற்று என்று சொல்லுகின்றோம். அதுபோல வீசி உயிரை அழித்து விடாதே, மடித்து விடாதே. மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரு. மெதுவாக வருடி கொண்டிருக்கக்கூடிய காற்றாக நல்ல லயத்துடன், லயத்துடன் என்றால் சீராக வீசிக்கொண்டிரு என்று சொல்லுகின்றான். நெடுங்காலம் அப்படி வீசுகின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கை செழித்து நெடுங்காலம் நிலைத்து நிற்கும் என்கின்றான் கவிஞன். உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உன்னை வழிபடுகின்றோம். இங்கு வணங்குகின்றான், வாழ்த்துகின்றான். காற்றினை வணங்கக்கூடிய ஒரு கவிஞன் நம்முடைய கவிஞன். உன்னை வணங்குகின்றோம், உன்னை வாழ்த்துகின்றோம், புகழ்ந்து பாடுகின்றோம் என்று காற்றினை புகழ்ந்து பாடுகின்றான் நம்முடைய கவிஞன். காற்றேவா, மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராணரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு. காற்றேவா, எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே. பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே. மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரு.
உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உன்னை வழிபடுகிறோம் என்று பாடி முடிக்கின்றான் மகாகவி பாரதி. இந்த பாடத்தில் கேள்விகள் எப்படி கேட்கப்படும் என்றால், முதலாவது, பிராணரசம் என்னும் உயிர் வழியை பாரதியார் எங்ஙனம் வா என்று அழைக்கிறார். பிராணரசம் என்னும் உயிர் வழியை பாரதியார் எங்ஙனம் வா என அழைக்கிறார். இப்படி கேள்விகள் கேட்கப்படுவதற்கு வாய்ப்புண்டு. அடுத்ததாக, சுப்பிரமணிய பாரதியார் எழுதிய நூல்களை வரிசைப்படுத்துக. இது நூல்வெளியிலிருந்து கேட்கப்படக்கூடிய கேள்விகள். நூல்வெளியில் பார்த்தோம்னா அவருடைய ஆசிரியர் குறிப்பு, இதிலிருந்து சில கேள்விகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சுப்பிரமணிய பாரதியார் எழுதிய நூல்களை வரிசைப்படுத்துக. அடுத்ததாக, பாரதியார் எவ்வாறெல்லாம் பாராட்ட பெற்றார். ஏற்கனவே பார்த்தோம் பாரதியார் எவ்வாறெல்லாம் பாராட்டப்படுகின்றார் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த கேள்விகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு பார்க்குறோம். அது தவிர சிறு வினாக்கள் அது நெடு வினாக்கள் எப்படி கேட்கப்படலாம் என்றால், இந்த பாடலுடைய முழு பொருள் அதனை நீங்கள் படித்து கொள்ள வேண்டும். இப்போ பாரதியார் காற்றே வா என எப்படி அழைக்கிறார் என தொகுத்து எழுதுக என்று கேட்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எனவே அது தவிர வசன கவிதை குறிப்பு வரைக இப்படியும் கேள்விகள் வரலாம். வசன கவிதைனா என்ன, குறிப்பு வரைக என்கின்ற கேள்வியும் குறுவினால் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பாரதியார் குறிப்பு வரைக என்று கேட்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இது தவிர ஒரு மதிப்பெண்களில் எப்படியெல்லாம் கேள்விகள் வரலாம் என்றால், சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என போற்றப்பட்டவர் யார்? அதே போல் சில கேள்விகள் கைக்கு கவிதை அதை பற்றியான சில கேள்விகள். காற்றே வா என்ற கவிதை பேழை கீழேயுள்ள எக்கவிதை வடிவில் அடங்கியுள்ளது என்று கேட்கப்படலாம். அதாவது காற்றே வா என்ற கவிதை பேழை கீழே உள்ள எக்கவிதை வடிவில் அடங்கியுள்ளது என்று அதாவது சரியான விடைகளில் கேட்கக்கூடிய கேள்விகளும் வரலாம். இப்போ எடுத்துக்காட்டு மரபு கவிதை, கைக்கு கவிதை, புது கவிதை, சந்த கவிதை, இந்த 4 கொடுத்துட்டு இது எதில் அடங்கும், காற்றே வா என்பது எந்த கவிதையில் அடங்கக்கூடியது என்று கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுபோல் இப்படி சில கேள்விகள் அவர் பணியாற்றிய இதழ்கள் எந்தெந்த பத்திரிகையில் பணியாற்றியிருக்கிறாரு, இந்தியா, சுதேசமித்திரன், இது நம்ம தெரிந்து கொள்ளும் நூல்வெளியிலேருந்து கேட்கக்கூடிய கேள்விகள். எனவே நூல்வெளி அந்த ஆசிரியர் குறிப்பை நீங்கள் முழுமையாக தரவாக படித்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். நன்றி, வணக்கம்.